பண்ணுறதுன்னா இந்த 2 ஆக்சிலரி பிடிச்சிட்டு எடுப்ப ட்ரை பண்ணணும். சரியா? ஒரு ஆளால் முடியலைன்னா இந்த டேக் கேர் டீச்சர்ஸ் வேறு இருப்பாங்க, அவங்கள வந்து லைட்டாக இங்கே சப்போர்ட் பண்ணி ஒரு ஆளாக கீழே நீங்கள் வாங்க. இல்லை கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா இந்த 2 காலையும் லிஃப்ட் பண்ணுங்க. அப்படி தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சரியா? கீழே விட்டுருங்க. இப்படி என்னன்னா அந்த லிஃப்டிங் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் மற்ற அந்த ஹெல்ப்பருக்கெல்லாம் நீங்கள் டீச் பண்ணலாம். அவங்க போய் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை மட்டும் கையை வந்து இப்படி பிடிச்சி இழுக்கவோ இப்படி பிடிச்சி இழுக்கவோ கூடாது. ஏன்னா இது வந்து எப்பவுமே ஷோல்டர் வந்து ஒரு கோவம் ஆகுது. சரியா? அந்த இடம் மேலே பிடிச்சி இழுத்துனீங்கன்னா கீழே பிடிச்சி வந்துடும், இங்கே பிடிச்சி இழுத்தீங்கன்னா இந்த இடத்துல பிடிச்சிடும். சரியா? அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணுங்க. இப்போ இவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. இப்போ நம்ம பெரிய ஆட்கள் நம்ம ஒரு 10 இழுப்பு இழுத்தாலும் ஒன்றும் ஆகாது. இதே சின்ன பிள்ளைங்கன்னா சீக்கிரம் வந்து டிஸ்லொகேஷன் ஆகிடும். அந்த டைம் நமக்கு தெரியாது. டிஸ்லொகேஷன் ஆகுறது அந்த இழுக்கிற அந்த டைம் நமக்கு தெரியாது. அது பிரச்சனையே என்னடா புரிஞ்சா? அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் அது வந்து ரியாக்ட் ஆகணும். சரியா? ஓகே.